அடுத்ததான் நம்ம 8th இருக்கக்கூடிய முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய 2வது கவிதையை தான் பார்க்க போகிறோம். தமிழ் மொழி மரபு. வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவோம் வாருங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய மொழியிலையும் குறிப்பிட்ட ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருதான். வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறைகள் ஒழுக்கம்னு சொல்கிறோம். மொழிக்குன்னு இருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகளை மரபுன்னு சொல்கிறோம். ஸோ தமிழ் மொழிக்குன்னு இருக்கக்கூடிய சில மரபுகள் பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியர் சொல்கிறத பார்க்க போகிறோம். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இருதிணை ஐம்பால் இயல் நெறி வழாமை திரிவு இல் சொல்லோடு தழாள் வேண்டும். ஸோ என்ன சொல்கிறாங்க, நிலம், தீ, நீர், வழி, விசும்பு இந்த 5ம் கலந்தது தான் என்னது நிலம். நிலம்னா என்னது பூமி. தீ, நீர், நீர்னா என்னது கடல் தண்ணி நீர். வழினா காற்று, விசும்புனா வானம். ஸோ இந்த 5ஓடு கலந்தது தான் இவ்வுலகம். நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய 5ம் கலந்த கலவை தான் இந்த உலகம். இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த 5பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இந்த 5பூதங்களோட சேர்க்கையால் தான் உருவாயிருக்கு. உலகத்து பொருட்களை 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை 2 திணையாகவும் 5 பாலாகவும் பாகுபடுத்தி சொல்கிறாங்க. 2 திணைனா என்னது, உயர்திணை, அக்ரிணை. ஐம்பால்னா என்னது, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு 5 பாலாக நமக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறது தான் நம்மளோட மரபு, தமிழ் மொழியோட மரபு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாமா. மரபு நிலை திரிதல் செய்யுளுக்கு இல்லை. மரபு வழிபட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். ஸோ மரபு நிலை இந்த மாதிரி நம்ம இப்போ ஆடு வந்தான் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆடுங்கிறது அக்ரிணை. ஸோ அதை வந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறனால அது உயர்திணையை குறிக்குது. ஸோ இந்த சொற்றொடர் தப்பு. மரபு நிலை திரிதல் நமக்குன்னு வைக்கப்பட்டிருக்க தமிழோட மரபு நிலையை இதில் திரிச்சிருக்கோம், அதாவது மாற்றிருக்கோம். செய்யுளுக்கு இல்லை அந்த மாதிரி சொற்றொடரை தமிழில் செய்யுளில் யூஸ் பண்ண முடியாது. மரபு வழிபட்ட சொல்லினான மரபு வழியில் எப்படி சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட சொற்களை தான் நம்ம யூஸ் பண்ணணும். மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். ஸோ மரபு நிலை திரிஞ்சிச்சு அப்படின்னா அது தவறானதாக மாறிடும் அப்படின்னு நமக்கு தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க. ஸோ மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, திணை, பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். ஸோ உயர்திணையை உயர்திணையாகவும் அக்ரிணையாகவும் தான் சொல்லணும். பால் வேறுபாடு அறிந்து தான் சொல்லணும். குமரன் வருவாள் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. குமரன்கிறது ஆண்பால், வருவாள்ங்கிறது பெண்பாலை குறிக்குது. ஸோ அந்த மாதிரி பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர் எப்படி சொன்னாங்களோ அதே சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களைத்தான் நம்ம செய்யுள்ளையும் பயன்படுத்தணும். தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். ஸோ தமிழ்மொழி சொற்களை நம்ம சொல்கிறதுல இந்த மரபு மாறிச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், பொருள் மீனிங்கே மாறிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். விசும்பு அப்படின்னா என்னது, வானம். மயக்கம் அப்படின்னா கலவை. மயக்கம்னா என்னது, கலவை. மயக்கம்னா கலவை. இருதிணை உயர்திணை, அக்ரிணை. வழாமை அப்படின்னா என்னது, தவறாமை. வழாமை. வலு அப்படின்னா என்னன்னு படிச்சிருக்கோம், தவறு அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா நமக்கு இலக்கணத்தில். ஸோ வலு அப்படின்னா தவறு அப்படின்னா, வழாமை அப்படின்னா தவறாமை. மரபு நமக்குன்னு இருக்கக்கூடிய வழக்கம் தான் மரபு. திரிதல் அப்படின்னா என்னது, மாறுபடுதல். திரிதல் அப்படின்னா என்னது, மாறுபடுதல். செய்யுள் அப்படின்னா பாட்டு. செய்யுள் அப்படின்னா என்னது, பாட்டு. தலால் அப்படின்னா என்னது, தழுவுதல். தலால்னா என்னது, தழுவுதல் அப்படிங்கிறதான் தலால். தழுவுதல், பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மரபு அப்படிங்கிறது வழக்கம். திரிதல் அப்படிங்கிறது மாறுபடுதல். திரிதல் அப்படின்னா என்னது, மாறுபடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
திரிதல் மாறுபடுதல், தலாள் அப்படின்னா தழுவுதல் அப்படிங்கிறதா மீனிங். ஸோ இப்போ வந்து சொல்லும் பொருளும்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம் அப்படின்னா கலவை, இருத்திணை உயர்திணை அஃறிணை, ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், வழாமை தவறாமை, தலாள் தழுவுதல் பயன்படுத்துதல், செய்யுள் பாட்டு, திரிதல் மாறுபடுதல், மரபு வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமானது அப்படின்னா நம்ம என்னது மயக்கம் கலவை, வழாமைனா தவறாமை, தலாள் தழுவுதல், திரிதல் அப்படின்னா மாறுபடுதல், அவ்வளோதான். அளபடை. அளபடைனா என்னது? புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றிற்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. ஸோ புலவர்கள் யூஸ்வலாகவே சில எழுத்துக்களை வந்து அதை சொல்ல முச்சில அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வளாமை தலாள் ஆகிய சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். இதற்கு அடையாளமாகவே லா பக்கத்தில் இருக்கு. வழாமை தழால் தலால். ஸோ அந்த வந்து ஆ லா சொல்ல ஆவையும் சேர்த்து 3 மாத்திரையாக வந்து நம்ம ஒலிக்கணும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அளபடை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரளபடைன்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி பெரிய வகுப்புகளில் படிப்போம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அளபடைனா என்னது? அளபடை அப்படின்னா மீனிங் வந்து நீண்டு ஒலித்தல். புலவர்கள் வந்து சில எழுத்துக்களை அவற்றிற்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவாங்க. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள வளாமை தலாள் ஆகிய சொற்களில் உள்ள லா அப்படிங்கிற எழுத்தை வந்து 3 மாத்திரை அளவு வரை நீட்டி ஒலிக்கலாம். அதற்கு அடையாளமாக தான் லாவை அடுத்து ஆ அப்படிங்கிறது வந்து இடம்பெற்றிருக்கு. இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரளபடை அப்படின்னு சொல்கிறோம். இதனை பற்றி உயர் வகுப்புகளில் நம்ம விரிவாக படிச்சுக்கலான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நூல்வழி. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். இந்நூல் எழுத்து சொல் பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பொருள் அதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. ஸோ தொல்காப்பியத்தோட ஆசிரியர் யார்? தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக பழமையான இலக்கண நூலே என்னதுதான்? தொல்காப்பியம் தான். ஸோ இதுக்கு முன்னாடியே நிறைய இலக்கியம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இலக்கண நூலையாக ஃபஸ்ட்டு நூலாக எழுதுவாங்க. ஸோ இலக்கிய நூல்கள் இருந்திருக்கும். அதை இந்த டைப்பில் தான் எழுதணும்னு ஒரு இலக்கண நூல் வந்து தொகுத்து வழங்கியிருக்கும். ஸோ தொல்காப்பியத்தோட ஆசிரியர் தொல்காப்பியர். பழமை அதிலே தெரியுது. ஸோ தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்நூல் எழுத்து சொல் பொருள் இன்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. யாப்பு அணி மட்டும் இல்லை, எழுத்து சொல் பொருள் 3 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டுள்ளது. அப்போ மொத்தம் எத்தனை இயல் இருக்கும்? 27 இயல். பொருள் அதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. ஸோ பொருள் அதிகாரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இயல் வந்து மரபியல் அப்படிங்கிற இயலில் இருக்கக்கூடிய 3 நூற்பாக்கள் தான் இந்த பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா இதில் வந்து இளமை பெயர் சொல்லியிருக்காங்க. புலி பரல். புலியோட குட்டியை நம்ம என்ன சொல்கிறோம்? பரல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பரல் அப்படிங்கம்ச்சில் எந்த இல் யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த சிறப்பு அகரம் தான் புலி பரலுக்கு யூஸ் பண்ணுறோம். சிங்கம் குருளை. சிங்கம் அப்படிங்கிறது குருளை. யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி. இது எல்லாமே நமக்கு தெரியும். புலி பரலும் சிங்க குருளையும் தான் நமக்கு வந்து தெரிய வேண்டிய முக்கியமான ஐட்டம். ஸோ சிங்கம் குருளை. சிங்கம்க்கு குருளை, புலிக்கு பரல். புலி என்ன பண்ணும்? புலி சவுண்டு உருமும். சிங்கம் முழங்கும், அப்படி இல்லைன்னா கர்ஜிக்கும் கூட சொல்லிக்கலாம். யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். ஸோ பசு கதருங்கிறது வந்து மறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பசு வந்து என்ன பண்ணும்? கதரும். ஸோ அதோட இந்த மரபு முடிச்சிடுறாங்க. புலியோட குட்டி பரல், புலி பரல். சிங்கம் சிங்கத்தோட குட்டி சிங்கக்குருளை. யானையோட குட்டி யானைக்கன்று. பசுவோட குட்டி பசுக்கன்று. ஆட்டுக்குட்டி. புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும்.
ஸோ பறவைகளின் ஒளி மரபுகளை எழுதி வரக. காகம் கரையும். ஐம்பூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் வழங்கப்படும் வேறு பெயர்களை எழுதுக. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. பறவைகள் எங்கே பறந்து செல்கின்றன? பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழருடைய மரபு. இரு திணை, 2 கூட்டல் திணை, இரு திணை, 2 கூட்டல் திணை, இரு திணை. ஐம்பால், 5 கூட்டல் பால், ஐம்பால். ஐம்பால்னு என்னது? 5 கூட்டல் பால், ஐம்பால். ஸோ புக் பேக் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இரு திணை, 2 கூட்டல் திணை, ஐம்பால், 5 கூட்டல் பால். போதும்பா. ஓகே. ஸோ அதோட இந்த பாட்டு முடியுது. ஒரு வாட்டி ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ தொல்காப்பியர் எழுதுனது தான் தொல்காப்பியம். அதில் நம்மளோட மரபு எப்படி செய்யுள்ள யூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் இந்த பாட்டு. மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இந்த லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள லைன். மயக்கம் கலவை, வழாமை தவறாமை, தழால் தழுவுதல், திரிதல் மாறுபடுதல். இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். நமக்கு கிடைச்சுள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். எழுத்து சொல் பொருள்னு 3 அதிகாரம் இருக்குது. அதிகாரத்திற்கு 9 இயல். ஸோ மொத்தம் 27 இயல் இருக்குது. புலி பரல், சிங்க குருளை, பசு கதரும். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. இரு திணை, 2 கூட்டல் திணை, ஐம்பால், 5 கூட்டல் பால். ஸோ இதோடு இந்த பாடம் முடியுது. நன்றி நண்பர்கள்.